ஸ்ரீராம் ஜெய ராம் ஜெய ஜெய ராம். ஸ்ரீராம் ஜெய ராம் ஜெய ஜெய ராம். ஸ்ரீராம் ஜெய ராம் ஜெய ஜெய ராம். ஸ்ரீராமருக்கும் ராவணனுக்கும் இடையில் போர் நடந்து கொண்டிருந்தது. அப்பொழுது ஒரு சமயத்தில் ராவணன் எல்லா ஆயுதங்களையும் இழந்துவிட்டு நிராயுதபாணியாக நின்று கொண்டிருந்தான். அப்பொழுது ராமர், நீ இன்று போய் நாளை வா என்று கூறி அவனை அனுப்பிவிடுகிறார். அவன் மிகுந்த வருத்தத்துடனும் வெட்கத்துடனும் தான் இவரிடம் இவ்வாறு எல்லாவற்றையும் இழந்து விட்டோமே, ஸ்ரீராமரிடம் எல்லாவற்றையும் நாம் இழந்து நிற்கிறோமே என்ற அவமானத்துடனே அவன் நின்று கொண்டிருந்தான். அதை உணர்ந்தவர், அதுவும் அவன் ஆயுதம் இல்லாத போது தான் ஆயுதத்துடன் அவனிடம் போரிடக்கூடாது என்ற அடிப்படையில் அவனை நீ இன்று போய் நாளை வா என்று அனுப்புகிறார். அவ்வளவு பரம எதிரியான ராவணனிடம் தன் மனைவியை கடத்தி சென்று இருக்கும் அந்த ராவணனிடமும், போரில் தன்னிடம் எல்லாவற்றையும் இழந்த ராவணனிடமும் மிகவும் பண்பாக போர் தர்மத்துடன் நடந்து கொள்கிறார். இது மட்டுமல்ல, இன்னும் பல சமயங்களில் பல தர்மங்களை, அதுவும் போரில் போர் தர்மத்தை மிகுதியாக கடைபிடிக்கிறார். இது மட்டுமல்லாமல் வானரப்படையினருக்கு எந்த ஒரு ஆபத்து என்றாலும் ராவணனின் படையினால் வானரப்படையினருக்கு ஆபத்து வந்தபோது மிகவும் வருத்தமடைந்தார். நமக்காக, தனக்காக, ஸ்ரீராமருக்காக அந்த வானரங்கள் தங்கள் குடும்பங்களை அங்கே விட்டுவிட்டு, அவர்கள் ஊரில் விட்டுவிட்டு தனக்காக குடும்பங்களை விட்டு பிரிந்து வந்து இவ்வாறு போர் செய்கின்றனர். ஆனாலும் அவர்களுக்கு இவ்வளவு அடிபடுகின்றதே என்றெல்லாம் அவர் மிகவும் வருத்தமடைகிறார். அதனால் அவர்களுக்கு நற்கதி அடைய வேண்டும் அவர்கள் என்றும் வேண்டிக் கொள்கிறார். இவர் பட்டாபிஷேகத்திற்காக வரும்போதும் வானரங்களையும் அழைத்து வந்து அந்த பட்டாபிஷேகத்தில் கலந்து கொள்ள வைக்கிறார். தனக்காக வானரங்கள் உதவியதை உணர்ந்து அவர்களுக்கு இவர் பதில் உதவி செய்கிறார். இவ்வாறெல்லாம் ராமர் சிறந்த குணங்களுடனே விளங்குகிறார். அந்த ஸ்ரீராமரை நாம் வணங்கும் பொழுது நாம் ஒரு சிறந்த பக்தராக ஆகிவிடுகிறோம். இது நான் உண்மையில் கண்ட விஷயம். அதனால் நாம் அனைவரும் ஸ்ரீராமரை வணங்குவோம். ஸ்ரீராமரே நமக்கு அருள் புரியட்டும். ஸ்ரீராம ஜெயம்.